நான் ஒரு 16 வருஷமா கன்சிஸ்டன்ட்டா ஜிம் போயிட்டுருக்கேன். இந்த மாரி கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கான ஈஸியான 2 வழி நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. 3 கிலோ மசில் ஏத்தி ஆகணும்னு முடிவு பண்ணி, இன்னைக்கு 5வது நாள். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். தாமதத்திற்கு மன்னிக்கவும். என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. அதனாலேயே சரியான பசி. ஸோ நியூட்ரெல்லா வித் பிரெட்டோட பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். நெறைய பேர் அது என்ன கிரீம் டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலா ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு ஏதோ ட்ரை ஸ்கின் தான். ஸோ இதை நான் டெய்லி யூஸ் பண்ணி ஆகணும். இதான் அந்த கிரீம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணது. அடுத்து ஆன்லைன் கிளைண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்தது. அதுல உட்காந்துட்டேன். மத்தியான லஞ்சுக்கு தலப்பக்கட்டிலிருந்து நெய் சோறு, இந்த டவா ஃபிஷ் ஃப்ரை, 2 எக்ஸ். ரெகுலரா ஜிம் போறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் கன்சிஸ்டன்ட்டா 16 வருஷமா ஜிம் போறதுக்கு பின்னாடி இருக்கிற 2 முக்கியமான சீக்ரெட்ல ஒன்னு சிம்பிளிசிட்டி. ஒரு விஷயம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா அது நமக்கு எவ்வளவு முக்கியமானதா இருந்தாலும் நம்மளால திருப்பி அதை பண்ண முடியாது. ஸோ ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப அடமெண்டா இருந்தேன். டயட்டா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸா இருந்தாலும் சரி, என்ன பண்ண முடியுமோ எனக்கு எவ்வளவு கிடைக்குதோ அது மட்டும்தான், அவ்வளவு மட்டும்தான். 2வது முக்கியமான விஷயம் ரெஸ்ட். இப்போ நான் நேற்று ஜிம் போல, இன்னைக்கும் ஜிம் போகல, நாளைக்கும் ஐ திங்க் போக மாட்டேன். நான் நெக்ஸ்ட் மண்டே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ட்ரை காஃப் இருக்கு. நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி குட்டி பிரேக்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி பிரேக்ஸ் எடுக்க தயங்குறதுக்கு காரணமே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோமோ மாட்டோமோ அப்படிங்கிற பயம் தான். நாம பிரேக் எடுக்கிறதே திருப்பி ஜிம்ல ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுக்கிறதுக்கு தான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஈவினிங் வழக்கம் போல பிக்கிள் பால், அங்க காம்ப்ளிமெண்ட்னு சொல்லி இந்த குச்சி ஐஸ் கொடுத்தாங்க. ஃப்ரீயா தானே கிடைக்குதுன்னு வாங்கிக்கினேன். நைட் 12:30 வரைக்கும் கேம் போச்சு. ஸோ சரியான பசி. படார்னு இந்த ஜூனியர் குப்பனா வந்து ஒரு மட்டன் பிரியாணி, 2 ஆம்லெட் அண்ட் ஒரு பன்னீர் சோடா குடிச்சோம். பசி அடங்கல. ஸோ படார்னு இன்னொரு தாவு ஐபாக்கோல போய் இந்த ஒரு டப்பா ஐஸ்கிரீமை வாங்கி முழுனதுக்கு அப்புறம் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இதோட டின்னர் ஓவர், டே ஓவர். நாளைக்கு பார்க்கலாம்.